ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேனி தீரி நோ வெப்பன் சேலஞ்ச். இன்னைக்கு ஈத் முபாரக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பெருநாள், அதனால ஜாலியாக இந்த லீவெல்லாம் கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் சனிக்கிழமை லீவாக இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூல் உண்டு பண்ணிட்டாங்க. அதனால தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பா பெருநாள் கொள்ளையில் எல்லோரும் ஜாலியாக ஏதாச்சும் வாங்கிட்டு விளையாண்டுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது உள்ள என்னடா கேனி கேட் கதவு ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்புறம் எனக்கும் கேட்டுச்சு. பயமுடா. இன்னைக்கு நோ வெப்பன் சேலஞ்சால் மோளை கேனி அடிக்கக்கூடாது. அது அப்புறமா கேன்ஃபாவும் அடிக்கக்கூடாது. அடிக்கலாமே. ஆமாம் அடிக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். என்னது? இந்த கண்ணாடி உடைக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாடி ஜாடியில் வெப்பன் சேலஞ்சிலலாம் கிடையாதுடா. என்ன ஒன்றுமே இல்லை. அடப்பாவீங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். அப்படிங்கிற கிராணி வந்துருக்கு. நல்லா சட்டை போடு. கிராணிக்கு ஏதாச்சும் ஒரு பெயர் வைக்குமே. பேசாம கிளவி அப்படின்னு சொல்லலாமா? கிளவி போடு. கிளவி என்னடா முதல்ல வந்துச்சு. இன்னைக்கு பக்கெட் பிரியாணி, இன்னைக்கு ரம்ஜான் வேற, பக்கெட் பிரியாணிலாம் ஃப்ரீயாக போடுவாங்க, போய் வாங்கிக்கோ. அந்த கிளவா மட்டும்தான்டா. கேன்ஃபா வா. ஐயோ கேனி போதே. இப்போ கேன்ஃபா வருவானா மாட்டானா? அதுதான் ஒரே கேள்வி. எப்படி இன்னொரு தாட்டி கேனி வந்துச்சா சொல்லானீங்க. இப்போ போய் நான் சவுண்டு போட்டு வந்தேன். இந்த தாட்டி கேன்ஃபா வருவான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். வழி இல்லைங்க, நேராகவே போயிடலாமா? ஓடு 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 திடீர்னு எடுத்துக்கிட்டு ஓடு. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே இருக்காங்க. ஆக்சுவலி நம்மளே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். டி ஒன்றுமே கிடைக்கலடா. ஒன்றுமே கிடைக்கலையே. ஓப்பன் த டோர். ஓப்பன் த ட்ராயர் தானே சொல்லுவாங்க. சரி விடு. இல்லை சேஃப்டி இருக்கும்டா. நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓப்பன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இதில் இருக்கிற சிக்கல். என்ன நம்ம பண்ணுறது? நோ வெப்பன் சேலஞ்ச். ஆமாங்க வாழ்ந்து விட்டு அந்த டக்குனே. ஆமாவா இல்லையா? ஆமாம் மட்டும்தானே. ஆமாண்டா. இல்லை வராதுல வரும். அப்போ ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேல. இவன் லூசுங்க. சரி என்னடா ஃபஸ்ட்டு போடுறதுலே கிடைக்கல. அதான் வெப்பன் கட்சிக்கு வேணும்னே பண்ணுறாங்களா? ஒரு வேளை நம்ம நோ வெப்பன் சேலஞ்சுக்கு தான் வந்துட்டோன்னு. இல்லை ஏதாச்சும் இருக்கும்டா. காயின் இருக்கும். நான் சொன்னது செட்டுக்கு. சரி, இதை கதவை திறந்துட்டு இதுக்கு தான் போடுமா அந்த லாக் பிக்கு? அதுதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. போடணுமா? தெரியலங்க. போன தடவை தான் விளையாண்டோம். ஏன்னா கிராண்ட்பா அதாவது கிழமை இங்கே தூக்கி போட்டுட்டு கீழே போயிட்டு ஷெட்டியை எடுத்துட்டு அப்புறம் ஷெட் கிட்ட போயிட்டு ஷெட்கியை தூக்கி போட்டுடுறா. அப்புறம் ஸ்லிங் ஷாட் எடுத்து கல்லை தேடுவோம்டா. இதாண்ட நம்மளோட இப்போதைக்கான பிளான். கண்டுபிடிச்சி தண்டா. ஷெட் இங்கே தான் இருக்குது. ஏங்க இன்னொன்று பாட்டு போங்க, அவசரமாக படாதீங்க. விழுந்துருச்சுண்ணா. அது நான் ஒரு டே போயிடும். இங்கே எத்தனை தாட்டி விழுந்துருக்கு தெரியுமா? காக்கா உன்ட்ட என்ன இருக்குது? போடு. மெயின் டோருங்க. மெயின் டோர் தான். அங்கே போகிற பழக இந்த காக்காவை வறுத்து சாப்பிட்டு. இது ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். ஏங்க கேன்ஃபா நம்மளை சாகடிச்சு தான் கீழே வந்தானே. ஏன்டா கிராண்ட்ஃபா கூப்பிட்ற? கிளவியோ உடா. இப்போ டே 2 இப்போ பாருங்கங்க. இப்போ கீழே சட்டத்தை போட்டு வெப்பன் கீழே எடுத்துட்டு இந்த கல்லை எடுத்துட்டு அடின்னு அடிக்க போனோம்டா. இப்போ தான் சம்பவமே. செஞ்சிடலாம். ஓகே. இப்போ நான் நோ வெப்பன் சேலஞ்சாக செய்கிறேன். ஏங்க கேன்ஃபாவும் போயிட்டான், கேனியும் போச்சு.
இப்போ கல் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி பார்த்துருங்க. இது ஹின்காத்தில் அடித்தா மயக்க போவாங்களா, அது செய்யலாமா? சாக தான் அடிக்கக்கூடாது. என்னது? சாக தான் அடிக்கக்கூடாதான், மயக்க ஆவாங்களே இப்போ அடித்தா. கிளீன் ஷாட் மயக்கம் அடையிறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஐயோ எப்போ வெப்பன் இருந்துக்கிட்டே அடிக்க முடியலடா. என்ன ஒரு சத்திய சோதனை. ஓ மை காட். இல்லை என்ன இருக்கும் காடிக்கு? ட்ரெயின் கீயா? ட்ராவலில் நாங்கள் மெயின் டோர் தான். ஒரு டாட்டி முடிவு பண்ணிட்டா. ஒரு தாட்டி பேச்சே சி டைலாக் மறந்து போச்சு. சரி ஓகே ஓகே ஓகே. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி ஷெட்கி எடுப்போம். இப்போ கன்னு சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? கேட்டுச்சா? இல்லை. பிளாங்கு தானே அது. ஓடு தக்கித ஐ பக்கத்தில் பாடுறா தீப்பெட்டி இருக்கு. இப்போ கேனி வருமானு ஒரு டவுட்டு. கேனி வண்டார ஏங்க நாங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம், டீ பற்றியும் இந்த பிளாங்க்கும் எடுத்துக்கிட்டு. ஓகே இங்கேயே இறங்கிடலாம். இறங்குடா. டே கேன்ஃபா நியாயமே இல்லைடா. எந்த டைம்லாம் வர தகுன்னு பிடிச்ச வேண்டாம். போயிடுதா, எவன் வந்தாலும் போயிடுங்க. ஐயோ இந்த ஐயோ கேனி. ஐயோ ஏங்க இப்படி அடி வாங்கணுங்க. டே 3 ஆச்சு. இந்த டாட்டி என் நம்பிக்கை எல்லாம் ஒருத்த தர போகிறேன். சேர்க்கு விளாண்டு. ஓகே இது கச்சக் இங்கே பண்ணுங்க. நான் டேட்டில் வண்டி இப்போ இந்த எடுத்து மேலே வந்துட்டோம். என்னடா பிளாங்க வைக்கிறேன். டக்குன்னு டே கேன்ஃபா. ஐயோ கிளம்படா. டே எதுக்குடா டென்ஷன்? ஓடு சேர்க்கு நீ இல்லை விழுந்துடுவாடா. சரிடா பார்த்துக்கலாம்டா. சரி நான் தான் உனக்கு ஏற்றியே கொடுத்தேன். ஏற்றியே இப்படி வளர்க்கு பூடுங்க. தக்கிதட்டான் தக்கிதட்டான். ஐயோ பார்த்து தாங்க கேன்ஃபா. நாங்கள் கீழே குடிக்கிற நேரத்தில் போயிடுறா ஒழுங்கா. ஒரு வழியாக நாங்கள் கீழே அந்த கேன்ஃபா போய்ட்டான். இது இங்கே டெடி பேர் இருக்கும். எந்திரிச்சான். லக்குடா. இல்லவே இல்லை அது பக்கோ சரி கீழே குதி. இப்போ கேனி வந்து பாரான். கேன்ஃபா ஏங்க எங்கே போனாலும் வராங்க இந்த கேன்ஃபா. க்ளீன் ஷாட் அங்கே தான் இருக்கு. ஐயோ நோ ஷாட்ராது. ஐயோ கேனிடா. ஐயோ 2 பேரும் கிராண்டினா சமாளிச்சிடலாம்டா. கிராண்ட்பா தான்டா ஓவரா பண்ணுவான். எங்கோ கிராண்ட்பா இருக்கலாம் சொல்ல முடியாது. அப்பா இல்லை யாருமே இல்லை. வா போகலாம். அதுக்கு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷம் தானே. சாரி யாரும் வரலங்க. அப்பா இப்போ அந்த காக்காவை கொளுத்த வேண்டியது இருக்கு. ஆமாம் அது வேற போகணும். ஏங்க இந்த கேன்ஃபா ரொம்ப செய்யறாங்க. இங்கே பாருங்கள் பின்னாலே ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி சொல்லுறது புரியல. ஒரே சுற்றிட்டு வந்து அடித்தாலும் அடிப்பான். வாய மூடு. உடனே ஓடு. ஏங்க இப்போ இந்த கீழே போனால் மாட்டினது தான் ஒன்வே. அதான் கிராணி இருந்தாலும் சரி கிழமை இருந்தாலும் சரி எண்டும் நம்ம சாவல போய் முடியும். கேன்ஃபானா ரொம்ப மோசம். கிரிட்டிக்கல்ரா. போடு அப்படியாண்டா. வாடா இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கணும். சேஃப்டியா? ஓகே சேஃப்டியில் இருக்கும். கோபார் எடு. ஃபஸ்ட்டு கோபார் எடுத்துகிட்டு போயிடலாம். டக்குன்னு வா. கமான் டின். ஓகே ஏங்க இப்போ கேன்ஃபாவும் வரல. என்ன செய்யணும்? இந்த கோபார் இங்கே போடுங்க. டக்குன்னு கீழே ஓடுங்க. சேஃப்கி. ஐயோ எங்கடா? ஐயோ சேஃப்கி. ஐயோ எழுத்து தொலைடா. இப்போ பாருங்கள் எப்போ பேர் மைண்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் நீங்கள் எழுந்துட்டு மேலே ஓடிடுங்க. மேலே ஓட்டாகிறேன் நீ வந்து அடிச்சிடும். ஐயோ அடிக்கல. அப்பா இம்மடிடா. இங்கே பாருங்க கேனி டக்குன்னு வந்துருச்சு. கேன்ஃபா ஒன்ஸு வாயா. ஐயோ கேன்ஃபா வர மாட்டுதான்யா. நாங்கள் 2 டாட்டி வெயிட் பண்ணிட்டோம். கேன்ஃபா இன்னும் வரல. ஏங்க ஒரு வழியாக சேஃப்டி உள்ள பாக்ஸுக்கு வந்தாச்சு. ஃபூடு தக்கிற அதுதாங்க எஸ்கேப். ஆனால் காக்க ஜென்ரல் கேபிள் வாங்கணும். கேன்ஃபா. ஐயோ
இது என்னடா டே 5 டே 4 டே 4 தான் இருக்கிறோம். நான் விளாடவே இல்லைடா, கொஞ்சம் கொஞ்சம். சரி நான் தரேன். ஓகே, இப்போ சட்டத்தை போட்டு வந்துருக்கோம். கேன்ஃபா போட்டால் கேனி போயிடுச்சு. எப்போ தான்டா சான்ஸ்? ஐயோ அவனை தாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் 5வது அடி வாங்கினா முடிஞ்சுது. 5வது அடி வாங்கினா நீங்கள் பயப்படாதீங்க. சில பேர் பயத்திலே சாவாங்க. அல்ல நாங்களும் உண்டு. எத்தனை தாட்டி பயத்தில் செத்துருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாங்க? மொத்தம் 5 தாட்டி செத்துருமா? ஏன்னா இதில் இருக்குது 5 டே தான். ஐயோ சரி, இப்போ ஃபூஸ் போயிட்டு கேட்டை ஆன் பண்ணணும். இப்போ தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு ஜென்னுட கேபிள். அது யார்கிட்ட இருக்கு? இந்த காக்காட்ட. காக்கா வலிக்க கன்று வேணும். கன்று மொட்டைட்ட இருக்கு. அவன் தூங்கவே மாட்டான். சரி, அதுக்கு இன்னொன்று வழி இருக்குது. அதுக்கு தான் இந்த கட்டையும் அந்த டீப்பட்டியும் அதை வச்சு எண்டும் கொளுத்துடும். அதுதான் ரெண்டுத்தையும் கொளுத்த விடாது. மேட்ச் பாக்ஸால் இந்த உட்டை மட்டும்தான் கொளுத்தணும். ஆமாம், கொளுத்தணும். ஓகே, இப்போ கீழே போனாங்க. எங்களுக்கு பயமாக இருக்கு. டப்புன்னு வந்து அடிச்சா பொட்டுன்னு போயிடும். விடு. கேனி நீ வேணா இந்த பக்கம் கீழே இருக்கு. சரி அடப்பாவி. மேலே வா. இப்போ பாருங்க என் மூளைய. அது சீக்கிரத்துங்க பாரு. இன்னொன்று வழி இருக்குமே அங்கே கூட. ஏங்க இல்லை, பார்த்து குடிங்க. ஓகே, இது வந்துருங்க. அப்போ ரைட்டா அப்பதான் அப்படிதான். இப்போ அது கீழே போட்டுடுறா. இது தெரியும். இது கீழே போட்டு அடங்கொய்யால. டே இதான் இந்த நம்ம மட்டும் கீழே விழுந்தது கூடாது. போ. ஓகே, இப்போ கிராண்ட் பழம் வரும். இதை மட்டும் நம்ம எப்படியோ இதை மட்டும் மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறான். தெரியும்டா. ஐயோ லிஃப்ட்டு கிளம்புது. அதுதான் நானாக பிளான் பண்ணேன். இப்போ இறங்கிடுவோங்க. ஆனால் கேனி வருமோ? வரும்டா, கண்டிப்பாக வரும். தெரியும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயப்படாதவன் தான் உண்மையான ப்ரோ பிளேயர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாங்களாம் ப்ரோ பிளேயரே கிடையாது. அந்த கிரானிட் ட்ரெயின் எஸ்கேப் தான் நாங்கள்லாம். இப்போ மேலே யாருமே வரல. மேலே கேனி இருக்கு. ஐயோ வருதுடா, மேட்ச் பாக்ஸை கொளுத்துடா. பேசாம இந்த உட்டை கிராணி மேலே போட்டுட்டு அதை கொளுத்திட்டேன். என்ன வெறிதா வரலாண்டா. கேனி வருதா பின்னால. கேனி எங்களை ஃபாலோ பண்ண. இப்போ கேன்ஃபா வந்துட்டா நான் அடிதாண்டா ஓவரலாம். அதுதான் யாருடா நீ எங்கேதுல வர? ஏங்க மாட்டிக்கிட்டான். கரெக்டாக வராங்க. சொல்லி வச்சா மாதிரி வந்துட்டான் இந்த கேன்ஃபாவும் கேனியும். 2 பேரும் பிளான் பண்ணி வச்சுட்டு வராங்க போல. ஐயோ அப்பா முடிஞ்சிருச்சுடா. இப்போ பாருங்க என் ப்ரோ பேரை மைண்டை. அது நான்டா முடிக்க போதும். இது வச்சா அதுனா எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா? கேட் ஆன் பண்ணாமல் எப்படா கேட்டு திறக்கும்? ஐயோ இப்போ திருப்பி மாட்டிக்கு போகணும் தம்பி. திருப்பியும் எப்போ பாரு என் ப்ரோ பேர் மைண்டை. தேங்காய் இப்போ வெட்டினால கேனி வரும். இப்போ பாரு நம்மலாம் எல்லோ பெரிய மூளைக்காரங்கன்னு தெரியல. ஏங்க எப்போ பாருங்க. சரி என்னடா ரீசார்ட்னு வருது? இல்லைங்க ஒரு ஆடு வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த பட்டனை அங்கியாச்சு. ஓகே, இப்போ கேட் கிட்ட நாங்கள் போகணும். ஏங்க இப்போ மட்டும் நீங்கள் அவசரம் படாதீங்க. ஒரே நிமிஷம். அங்கே பாருங்கள் கேன்ஃபா போனாங்க. ஐயோ இந்த வீட்டு விட்டு தப்பிச்சால ஒரு நண்டி. இன்னொன்று இந்த கேனி டின்னவில் போடலாம் மாட்டேன். அப்படி போடணுமா என்னாச்சும் புதுசாக எக்ஸப்ட்ஸாக இருக்கணும். இன்னொன்று நான் நோ வெப்பன் சேலஞ்ச் முடிச்சாச்சு. சரி ரமலான் வாழ்த்துக்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சே. யார் அது? எவனா அவன்? எங்கேடா வந்திருக்கான்? யார் சாமி? யாருவன்? யார் சாரு? கேன்ஃபா நான்டா. லாஸ்ட் டே கேன்ஃபா போனால் கேனி வந்துடு ஒழுங்கா. என்ன யூட்டன் அடிச்சுட்டு வரான்? ஐயோ கேனி இப்போ தான்டா வரும். ஸோ அப்படியே போயிடுவாடா. மொட்டை ஒன்று. ஐயோ முடியலடா. இப்போ பாருங்க எண்டா ரவுண்டு முன்னாடி கேன்ஃபா போனான். இந்த டாட்டி வரணும். கேன்ஃபா கேனி ஒன்றா வாங்க.
ஒன்றா பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு போங்க. கீழே தராங்களாம் பக்கெட் பிரியாணி. வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்காம் ஃப்ரீயாங்க. வாங்க வாங்க. ஐயோ வரைய மாட்டுறாங்கடா. கேனி வந்துடுச்சு. கேன்ஃபா வந்துடு. அட போங்கடா. இந்த போல எவன் சொன்னாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன் ஏங்க. ஆனால் அங்கே போய் அழிச்சாங்களே இந்த காலில் நின்றுக்கிட்டு. ஆனால் தெடி இருக்காது, நல்லது தான். ஆனால் தெடி பார்க்கவே இல்லைல்ல. தெடி வேஸ்ட்டு போல. சரி ஏதோ ஒன்று. சரி இதோட ஃபைனலாக வீடியோ வந்தாச்சு. சரி இதோட முடிச்சுக்கலாம். இன்னவெல்லாம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. ஓகே லாஸ்ட்டாக வீட்டை பார்த்துக்கலாம். இன்னவெல்லாம் வரைய மாட்டோம். இதே மாதிரி தான்டா போன எஸ்கேப்பில் சொன்னோம். போன எஸ்கேப்னா ட்ரெயின் எஸ்கேப் இல்லை, இந்த எஸ்கேப் மெயின் டோர் எஸ்கேப். அதில் பார்த்து லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக பார்த்துக்கலான்னு சொல்லும் போது எங்கடா பாட்டி எங்கடா தாத்தா அப்படின்னு தேடும் போது ஒன்று கன்னை வச்சு சூடாக வருவான். நம்ம கஷ்டப்பட்டு எப்படி திறக்கிறதுன்னு போய் திறப்போம். ஐயோ ஐயோ. சரி இதோட முடிச்சுக்கலாம். பாய். ஹாப்பி ரமலான்.